இன்றைக்கி சிம்பிளாக லெமன் ரைஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு பேன் சூடானோன்னே 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சிடட்டும். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து போட்டு அது நல்லா செவந்து வரட்டும். 20 பச்சை வேர்க்கடலை போட்டிருக்கேன். அது நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். 3 முந்திரி பருப்பு வந்து 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். அதையும் அதோட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறி போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா 2 முழுசாக அப்படியே போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விடணும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். எண்ணெயிலேயே மஞ்சள் தூள் போடும்போது அந்த கலர் வந்து எடுத்து கொடுக்கும். 1 டீஸ்பூன் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். 1 கப் வடித்த சாதத்தை அதோட சேர்த்துடலாம். ஒரு லெமன் வந்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறத அதோட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்புலையே வச்சு நல்லா கிண்டி விடலாம். அடுப்பை அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற மாதிரி கலந்து விடணும். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கருவேப்பிலை போட்டோம்னா அந்த பச்சையாக இருக்கிறதுனால கருவேப்பிலை ஸ்மெல்லு வந்து இருக்கும் சாதத்தில். அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.